ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா திமுகவுக்கு? இப்போதான் நம்ம திமுக தோக்க வேண்டும் என்பதற்காகவே பலர் யூடியூப் நடத்தி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஊடகங்களில் முழுக்க ஆக்டோபஸ் மாதிரி என்ன செய்யிருக்காங்க, பரவி கிடக்கிறாங்க, பணத்தை அள்ளி வீசி எறிஞ்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் 200 தொகுதியில் கான்ஃபிடென்ட்டாக வெல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் கூட்டணி பலம் எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ராகுல் காந்திக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பேசப்படுது. அதாவது பனிமணி திறக்க போகிற நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளோட எல்லா கொடி இடம்பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி இடம்பெறல்னு விடுதலை சிறுத்தைக்காரர்கள் பல பேர் அங்கே போராட்டத்தில் இருக்கு. திருமாவளவன் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாமோன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க திமுகவில், கூட்டணியில். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் திரு ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. ஓகே, இப்போ தேர்தல் நம்ம நெருங்கிருச்சு. தேர்தல் களமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேலே கைப்பற்றுவோம், மீண்டும் திராவிட மாடல் 2.0 தொடரப்போகுது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்லாம் பிரச்சாரங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் புறக்கணிக்கிற மாதிரியான வீடியோஸ் சமூக வலைதளங்களில் வருது. எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா திமுகவுக்கு? அதாவது அதில் 2 விஷயம். புறக்கணிக்கிறாங்கிறத விட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வருகையை தடை செய்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மிகப்பெரிய சத்தம் போட்டு விரட்டி அடிக்கிற மாதிரியான சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி யதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளம்பரத்திற்காக அளவுக்கு அதிகமான பணத்தை செலவழிப்பதாக நாம் திமுகவில் பார்க்குறோம். உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ உதாரணமாக திமுக தோக்க வேண்டும் என்பதற்காகவே பலர் யூடியூப் நடத்தி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. எத்தனையோ பேர்களை நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருடையதாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த யூடியூப் சேனலுடைய அந்த பதிவு வருகின்ற பொழுது எடுத்த உடனே ஸ்டாலின் தான் அந்த மறுபடியும் ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரியான விளம்பரம் வருது. இது எப்படி? நான் என்ன சொல்லுறேன், திமுக வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே என்ன செய்கிறாங்க, கருத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பரப்புரை செய்கிறாங்க இதில். ஆனால் அந்த இதில் அத்தனை விளம்பரம் எடுத்த உடனே என்ன செய்கிறது, திமுகவினுடைய அந்த பரப்புரை இதாக வருது. ஆனால் அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு அதை கேட்டாக வேண்டியிருக்கு கட்டாயமாக. அப்போ அந்த அளவுக்கு ஊடகங்களில் முழுக்க ஆக்டோபஸ் மாதிரி என்ன செய்யிருக்காங்க, பரவி கிடக்கிறாங்க, பணத்தை அள்ளி வீசி எறிஞ்சிருக்காங்க. ஆளுகின்ற காலத்திலலாம் எல்லா ஊடகங்களையும் மேக்சிமம் விலைக்கு வாங்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இது ஒரு காலகட்டம். ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட, அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த பின்னாலும் கூட அவருடைய அதிகாரத்தை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் தங்களை வலுப்படுத்தியிருக்கிறார்கள். பணத்தால், தங்களுடைய அதிகாரத்தால் வலுப்படுத்தியது போக இப்பொழுது பணத்தாலும் வலுப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விளம்பரம் அப்படியே கட்டாற்று வெள்ளம் போல் எங்கு பார்த்தாலும் ஸ்டாலினுக்கான விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குன்னா அது எதனால் அடிப்படையில்னு கேட்டேன்னா அச்சம் இருக்கிறது உள்ள. நமக்கு இந்த தடவை மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால பல்வேறு வகையான நிலைகளை அதை மறைக்க பார்க்குறாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுகவுக்கு அச்சம் இருக்குது, அதனால இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் 200 தொகுதியில் கான்ஃபிடென்ட்டாக வெல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் கூட்டணி பலம் எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாவது இது ஒரு உளவியல். ஒரு பயம் உள்ள என்ன நான் பயப்படுறேன்னு சொல்ல மாட்டான். எனக்கு பயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். இதுதான் உளவியல். எவன் ஒருவனுக்கு பயம் முழுமையாக இருக்கிறதோ அவன் வாயிலிருந்து என்ன வரும், எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு வரும். அதுபோல தான் இவர்கள் தோல்வியை என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ மனசுக்குள்ளே தோல்வி பயம் இருக்கிறதுனால தான் நாங்கள் 200 மேலே ஜெயிச்சிருவோம், நாங்கள் திரும்பவும் வந்துடுவோம், நாங்கள் சரித்திரம் படைப்போம்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு உளவியல் சிக்கல். அவங்களுடைய அந்த டீம் என்ன செய்கிறது, இப்படி பாசிட்டிவாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்பது போல் அவங்க சொல்லிக் கொடுத்தது சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், இப்போ அதாவது இப்போ பொதுமக்கள் வேட்பாளர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க உள்ளே வரதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் திராவிட மாடல் அரசு சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாத பலவற்றையும் செஞ்சோம் அப்படிங்கிற விளம்பரத்தை தானே முன்வைக்கிறேன். ஆமாம், முன்வைக்கிறேன். ஆனால் நடைப்புல என்னவாக இருக்கிறது, நடைமுறையில் ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள்,
அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து சாதாரண கடவுளில் இருக்கக்கூடிய கிராமத்து வரைக்கும் ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி என்ன செய்கிறது, இவர்களுடைய அந்த கரங்கள் நீண்டு போய் சின்ன குழந்தையிலேருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது பார்க்குறோம். போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைந்து கிடக்கிறது. சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அமைச்சர் 0% கஞ்சால சொல்கிறாரு. இல்லை அது அமைச்சர்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவார். போது நம்ம கண்ணார பார்க்குறோமே, செய்திகள் வந்துக்கிட்டு இருக்க, அவ்வளவு செய்திகள் வருகிறது, கண்ணார பார்க்குறோம், எங்கு பார்த்தாலும் அந்த செய்திகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ நடைமுறையில் நம்ம பார்ப்பது என்பது ஒன்றாக இருக்கிறது, அவர்கள் பேசுவது என்பது ஒன்றாக இருக்கிறது. அப்போ அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பீகாரை பாருங்கள், ஊபியை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் என்று சொன்னால் எப்படி சரி? தமிழ்நாட்டை பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் இப்படி கொடுமை நடக்குன்னா அங்கே நடக்கலையா, இங்கே நடக்கலையா, மணிப்பூர் நடக்கலையா, அதெல்லாம் கேட்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுதான் தப்பிப்பது. இதிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி தெரியாமல் என்ன செய்கிறாங்க, நேரடியாக பதில் சொல்ல முடியும், இப்படி மடைமாற்றம் செய்கிறாங்க, அவ்வளோதான். சமூக நீதிக்கான ஆட்சிங்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி சுத்தமாக இல்லாத ஒரு ஆட்சினா அது திமுக ஆட்சி தான். அது கலந்தர் காலத்தில் இருந்து சமூக நீதி வாய்களையே பேசுவாங்க, எங்கே பார்த்தாலும் சமூக நீதியை தூக்கி பிடிப்பாங்க. ஆனால் நடைமுறையில் கடைப்பிடிக்காதவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திமுக தான் நம்பர் 1. அதை மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை கலைஞர்கிட்ட வந்து இந்த மாதிரி பொது தொகுதியை கேட்குறாங்க. அப்போ வன்னியரசு இருக்கிறாரு, கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், நீ தனித்தொகுதியில் நிற்க தான் உனக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு வாய்ப்பே இல்லை, நீ பொது தொகுதியில் கேட்க ஆசைப்படக்கூடாங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இசைமானவர்கள் பொது தொகுதி கொடுக்குறாங்க, மற்ற இடங்களில் பொது தொகுதி கொடுக்குற சூழ்நிலை வந்திருக்கிறது. இவ்வளவு போராட்டத்துக்கு பின்னால் இப்பொழுது தான் திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். 8 தொகுதியில் 2 தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ நெருக்கடியை கொடுக்கின்ற பொழுது இவர்களை விட்டு வர வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது இந்த நிலைக்கு வர்றாங்க. சரியா? அப்போ நம்ம பார்க்குறோம், சமூக நீதி சொல்கிறாங்க, திருமாவளவன் எப்படி நடத்துகிறாங்கிற நடைமுறையை பார்த்தாலே தெரியும். கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்குது. ஸ்டாலின் காலத்தில் கூடத்தான் செய்கிறது. அந்த அளவுக்கு அலட்சியமாக அவர்களை நடத்துகிறார்கள். நம்ம விட்ட வர வழி இல்லை, நம்மளை நம்பித்தானே அவங்க இருக்காங்கிற அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இப்போ கூட்டணி வந்து எங்களுக்கு கூடுதல் பலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுகவோட வெற்றிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் முக்கிய பங்குன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு 8 தொகுதி நீண்ட நாட்களாக கூட்டணியில் தொடர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 8 தொகுதி. நேற்றைய வந்த தேமுதிக குறிப்பாக சொல்லணும்னா கடைசி எலெக்ஷன்லாம் 0.1% தான் ஓட்டு வங்கியே வச்சிருக்காங்க. 0.43%, 1% கூட கிடையாது. ஓகே, அதை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு பேங்க் இல்லை, அவங்களுக்கு 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட். இப்போதான் சொன்னீங்களே சமூக சொன்னீங்களே, ஏவவேலு மூலமாக வந்த பின்னால் சம்மந்தியாக போகிறார்கள் என்று கருதப்படுகின்ற அந்த அம்மாவை கூப்பிட்டு அழைத்து வந்து என்ன செய்கிறாங்க, 10 தொகுதி கொடுப்பதற்கான முன் திட்டமிடுதலும், ராஜ்யசபா ஒரு தொகுதி கொடுத்து அதுக்கு மேலாக செலவுக்கும் பணங்கள்லாம் கொடுத்து அவ்வளவு அளவுக்கு ராஜமரியாதையோடு வர வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக கூட இருந்து பல தேர்தல்களில் வெற்றிக்கனியை பறிப்பதற்கு திமுகவுக்கு பக்கபலமாக இருந்து அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் இவர்கள் ஊதுகுழலாக இருந்து முட்டு கொடுத்து இருந்த திருமாவளவனுக்கு போராடி பெற்ற 8 சீட்டு மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, கடைசி ஒரு தொகுதி நான் நிற்பேன்னு சொன்னதை கூட அவரை நிற்க விடாமல் தடுத்து பல்வேறு நெருக்கடி கொடுத்து அவரை வெளியே வர வச்சு திரும்ப வாபஸ் வர வச்சு அதில் ஒரு காங்கிரஸ்காரர் நிற்கிற அளவுக்கு வந்து மோசமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஆட்கள் இல்லையா, எவ்வளோ பேர் மலிஞ்சு கிடக்கிறாங்க, ஆளுமை மிக்கவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காங்கிரஸ்காரர் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது? எல்லாம் அரசியல் நெருக்கடி தான். அதனால் வந்து தெளிவாக தெரியும் சமூக நீதி என்பது அங்கே கொஞ்சம் கூட இல்லைங்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற ஆளூர் ஷானவாஸ்க்கு கூட சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆளூர் ஷானவாசன் மட்டுமல்ல, அவரை போன்ற சிலர் திருமாவனுடைய அந்த அரசியலுக்கு எதிரான நிலைப்பாடும் திமுகவுக்கு பின்பக்கத்திலிருந்து ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாடும் தெரிஞ்சதனால்தான் திருமாவளவர்கள் அந்த முடிவுக்கு வராரு. ஆனால் திமுக அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஆளுநர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாரு, நான் சரியாக இருந்தேன், நான் சரியாக தொகுதிக்குள்ளே இருந்தேன், நாம் அந்த விசிகாவுக்கு நல்ல பலம் சேர்க்கிற வேலை தான் நான் பேசினேன், எல்லா அரங்குகளையும் கலந்துக்கிட்டேன், விவாதங்களில் கலந்துக்கிட்டேன், இப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், கூட்டி கழிச்சு என்ன சொல்கிறாரு, ஏன்னா வந்து நான் இத்தனை தகுதி இருந்தோம், எந்த விதமான தப்பு இல்லாமல் இருந்தோம், என்ன செஞ்சுட்டாங்க, என்னைய பழி வாங்கிட்டாங்க, எனக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது மறைமுகமாக குறைச்சாட்டுறாரு. இதான் நடக்குது. அப்போ திருமாவளவன் என்னது ஒரு முடிவுக்கு வந்ததுனால கட்சியை இவர்கள் வந்து உடைப்பதற்கான முயற்சியை கூட பண்ணுகிறக்கூடிய சூழ்நிலையை தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னால் தான் இந்த முடிவெடுத்து திருக்காம பண்ணார். ஆனால் அதையும் முழுமையாக செய்ய முடியாமல் இவர் தடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இந்த திமுக கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே எதுவும் குழப்பம் இருக்கா? இது அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தவறில்லை, அதுபோல தான் கூட்டணியில் அவ்வளவு சிக்கல் இருக்குது. மார்க்சிஸ்ட் போராடி இருந்தாங்க ஒரு சீட்டுக்காக.
5 6 அவங்க செயற்குழுலாம் கூட அது போராடி எல்லா பேச்சுவார்த்தையிலும் நடக்கிறது கிடைக்கல. தானே. நடந்தது. ஆனா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதி கேட்டாங்க, அவ்வளோ தொகுதி கொடுக்க முடியாமல் கடைசியில் 21 முடிச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ராகுல் காந்திக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பேசப்படுது. அதே போல் ஜோதிமணி போன்றவர்கள் அல்லது மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் ராகுலுடைய அந்த மனச்சாட்சியை சொல்கிறது போல் எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இந்த கூட்டணியை பற்றி உடன்பாட்டு நிலையில் பேசவே இல்லை. ஓகே சார், இப்போ அதாவது இந்த கூட்டணிக்கு கூட்டணி அறிவிக்கிறதுக்கு மோடி இங்கே வராரு, ஓகேங்களா? ஆனால் பிரச்சாரமும் இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் அடுத்த கட்டம் நகர்ந்துகிட்டு இருக்கு. பரப்புரையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் மோடி கூட பிரச்சாரத்துக்காக கோவை வரப்போறாரு. ஆனால் ராகுல் காந்தி அவரோட பிரச்சாரம் ஏன் தாமதம்? அதுதான் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதில் தான் இருக்குது. கூட்டணியில் அவ்வளோ குழப்பம் இருக்கிறது. குறிப்பாக வந்து அங்கே வந்து இப்போ பாண்டிச்சேரியில் 2 பேரும் ஒரே நாளில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ராகுல் பரப்புரை செய்கிறாரு, அந்த பக்கம் ஸ்டாலின் பரப்புரை பண்ணுறாரு. ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு போட சொல்லி ஸ்டாலின் கேட்குறாரு. ஆனால் திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி ராகுல் கேட்கவே இல்லை, ஸ்டாலினை பற்றி பேசவே இல்லை. அவர் நேரம் என்ன செய்கிறாரு, கேரளா போகிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த மனநிலையை பாருங்கள். அவர் நினச்சிருந்தா ஏன் ஸ்டாலின் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம், ஏன் இந்த உதயசூரியன் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லலை? வெளிப்படையாக தெரிகிறது அங்கே முரண்பாடு முற்றி போயிருக்கிறது. இவர்கள் பூசி மொழியை கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி கூட என்ன செய்கிறாங்க, காங்கிரஸிலேருந்து சொல்லுகின்ற பொழுது அவங்க வருவாங்க, விரைவில் 2-3 நாளில் வந்து ராகுல் காந்தி ஒரே மேடையில் வந்து பேச வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, பரப்புரை பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. சமானம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த முரண்பாடு என்பது முற்றி போய் பலருக்கும் தெரிந்து போச்சு. நம்மளுடைய கூட்டணிக்கு வந்து இவ்வளோ தூரம் மோசமான ஒரு நிலை இருக்குன்னு மக்களுக்கெல்லாம், பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் ஓட்டு என்ன செய்யாது, விழாது என்கிற தெரிந்து கொண்டு இன்றைக்கி சமாதான முயற்சியில் என்ன செய்கிறாங்க, அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தைகள். ஓகே, அதாவது தேமுதிக விசிகாக்குள்ள எதுவும் முரண்பாடு எதுவும் இருக்கா? அதாவது முரண்பாடு என்பதை விட அந்த ஜாதிய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து மரபணுக்குள்ள ஊறி போய் ரத்தத்தில் ஊறி போய் இருக்கிறதுனால தான் அவங்க தான் மதசார்பற்ற கூட்டணி இல்லை பேர் அது. அப்படின்னா தான் முஸ்லீம்களுக்கு எது போகிறாங்க, முஸ்லீம் மதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கட்சி தொடங்கி இருக்கிறவங்களும், அமைப்பு தொடங்கி இருக்கிறவங்களும், இயக்கம் தொடங்கி இருக்கிறவங்கலாம் திமுகவோட கூட்டணி சேர்ந்து 2 சீட்டுகளாக வாங்கியிருக்காங்களே, அது மதம் கிடையாதா? அதே மாதிரி வந்து மற்ற மதத்தினருக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, சரியானது. அப்போ மதச்சார்பற்றதுன்னா என்ன பொருள்? அந்த மதத்தை பற்றி பேச அவங்களுக்கு வந்து இந்து மதத்தை நாங்கள் சார மாட்டோம், கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் சார்வோங்கிற அந்த ஒரு விளக்கத்தை தான் அவருக்கு மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. தேமுதிகவை சேர்த்துருக்காங்களா, அவங்களும் ஒரு இந்துத்துவம் தானே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்துத்துவம் என்பதை விட தேமுதிக வந்து என்ன செய்யறேன்னா ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு தான் அந்த அணுகுமுறை இருக்கிறது. தெலுங்கு பேசக்கூடிய வாக்குகளை அதிகமாக பெறலாம் என்கிற ஒரு மனையில் தான் இருக்காங்க. அவருடைய கூட்டணி கொண்டு வந்தது கூட தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஏவாவில் தான். அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதிய உணர்வில் முக்கியத்துவம் கொடுப்பதும், சீட்டுகளை கொடுப்பதும், பணத்தை கொடுப்பதும், அவர்களை வளர்த்து விட்டு பலப்படுத்துவதுமான நிலை அவர்களுக்கு இருக்குது. ஆனால் திருமாவளவன் அப்படி இல்லை, அவரை பலவீனப்படுத்துகிறாங்க. அவர் வளர்ந்து விடுவாருங்கிறது பயப்படுறாங்க. அப்போ அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. அன்றைக்கு வந்து ஸ்டாலின் அறிமுகப்படுத்துகிறாரு, எழுந்து நின்று கும்பிடுறாங்க ஒரே மேடையில், இந்த அம்மா கும்பிடுறாங்க. அதே நேரத்தில் அவரும் பெருமிதத்தோடு, யார் நம்ம திருமாவர்களும் அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டி, ஒரே தலைவி, பெண் தலைவி என்றெல்லாம் ஒரு பெருமைப்படும்படியாக பாராட்டி சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எழுந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அதை மரியாதையை கூட அதை பார்க்கல, திரும்பி திருமாவளவனை கூட பார்க்கல, குனிஞ்சிக்கிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவையெல்லாம் இந்த அவமதிப்பு என்பது எங்கிருந்து வருகிறது? ஓகே சார், நீங்கள் சொல்கிறத தாண்டி இப்போ சமீபத்தில் விருதுநகரில் தேமுதிகவோட அதாவது பனிமணி திறக்க போகிற நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளோட எல்லா கொடி இடம்பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி இடம்பெறல்னு விடுதலை சிறுத்தைக்காரர்கள் பல பேர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது திருமாவளவன் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாமோன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க திமுகவில், கூட்டணியில். விடுதலை சிறுத்தை கட்சி பறக்க வேணாம், கொடியே பறக்க வேணாம், கொடியை கொண்டு வர வேணாம் என்று தடுக்கக்கூடிய நிலைமை பார்த்துருக்குறோம். அங்கங்கே கொடிக்கப்போ ஊண்டுவதற்குத்தான் விடுதலை சிறுத்தை தடை என்று பார்த்துருக்கோம் இதுவரைக்கு. இப்பொழுது பொதுக்கூட்ட மேடைகளிலும் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் பறக்கின்ற இடத்திலும் கூட விசிகாவுடைய கொடி பறப்பதற்கு தடை செய்கிறார் என்று சொன்னால், அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உள்ளடி வேலைகள் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அந்த பறையர் சமுதாயத்து இளைஞர்களும் அந்த பொதுமக்கள் எப்படி அவர்கள் வாக்களிப்பார்கள்? அப்போ கூட்டணி தீர்வு என்னாச்சு? அப்போ இவங்க மனதுக்குள்ள என்ன, இவங்க ஓட்டு வந்து நம்ம ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க ஓட்டு இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற திமுகவோட வெற்றிக்கு முக்கிய பங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லியிருக்காங்களே. ஆமா, ஆனா வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருப்பது உண்மையாக அவர் மனசில் படி நினைச்சிருந்தா அந்த முக்கியத்தை அவர் கொடுத்துருக்கணும்ல. 10-12 தொகுதி கேட்டிருந்தாங்கல்ல, கொடுக்கலையே. அப்ப வார்த்தையில ஒன்றாக இருக்கிறது, செயலில் வேற ஒன்றாக இருக்கிறது.
அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். யார்? திருமா சொல்கிறாரு, நான் நல்லவனாக இருந்து பேர் வாங்குதல் எனக்கு இப்போ என் சமுதாயத்துக்கு பயன் இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமாக இவர்களோடு அணுகி இருந்து அதிகாரத்தில் இருப்பவர்களை அனுசரணையாக இருந்தால்தான் என் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். நான் அவர்களை பகைத்து கொண்டு வெளியே வருவதனாலேயோ அல்லது அதிகாரத்திலிருந்து விலகி போவதனாலே நான் நல்லவன்னு பேர் வாங்கலாம், ஆனால் என் மக்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கு அவங்க மக்களே பதில் சொல்ல முடியலை. அதான் யதார்த்தம். ஏன்னா அவர் வந்து விஜயனுடைய தாவைக்காவுக்கு போவதுக்கு ஆசைப்பட்டிருந்தார். அதே போல் அண்ணாதிமுகவுக்கும் போக ஆசைப்பட்டார். அண்ணாதிமுகவுக்கு தடையாக இருந்தது வந்து பிஜேபி வந்து சேர்ந்துருச்சு, அதனால தடையாயிட்டார். இங்கே என்ன தடைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேர்தல் செலவுக்கெல்லாம் அவங்க வந்து பணம் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது. ரெண்டாவது அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா உறுதிப்படுத்தப்படாத இந்த 2 விஷயத்தினால அங்கே போவதே அவர் நிறுத்தி கொண்டார். இதுதான் அவருடைய நிலைமை. ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கார். காங்கிரஸும் கூட நினைஞ்சிருச்சு, கடைசி நேரத்தில் போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ளே வந்துருச்சு. அப்போ திருமாவளவனுக்கு முடிவெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சகிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ நீங்கள் பாருங்கள், திமுக கூட்டணியில் காங்கிரஸும் ஒரு முரண்பட்ட நிலையில் இருக்கிறது, விசிகாவும் சகித்து கொண்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமான கூட்டணியில் எந்த வகையிலும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஓகே சார். இப்போ குறிப்பாக ஒரு காலத்தில் நம்மலாம் பார்த்துருப்போம், அதிமுக தேர்தல்னாலே அதிமுக திமுக இந்த போட்டி தான் வந்திருக்கும். இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சதுலேருந்து எடப்பாடியா உதயநிதியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார் போர் நடந்துச்சு. அதாவது அரசியல் நாகரிகத்தோடு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தினுடைய மரபுகள்லாம் மாற்றி கருணாநிதி காலத்தில் கொச்சையாக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மரபை மாறி போச்சு. காமராசரை அவ்வளோ கொச்சையாக விமர்சித்திருக்கிறார் இதே கருணாநிதி அவர்கள் முரசொலியில், மேடைகளில். அப்போ அதனுடைய எச்சமாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அது பொன்முடியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நம்முடைய இவர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அசிங்கமாக பேசுவதற்கே சிறப்பு பேச்சாளர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கட்சியில். அசிங்கமாக பேசுவது தான் அவருடைய சிறப்பை. அப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் வளர்த்து விடக்கூடிய நிலை தான் திமுக இருக்கிறது. எனவே எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த இயல்பு கிடையாது. அவருடைய அந்த அரசியல் அனுபவத்தில் வரலாற்றில் அவர் இந்த மாதிரி பேசக்கூடிய இயல்புடையவர் கிடையாது. ஆனால் திரும்ப 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 சீண்டி அவருடைய வயசும் அவருடைய அனுபவம் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்சியினுடைய தலைவரே, ஒரு முதல்வராக இருந்தவரே உதயநிதி அவன் சீண்டுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான், எடப்பாடி வந்து டெட்பாடின்னு சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு நடுநிலையாளர்களோ அல்லது திமுக சார்ந்தவங்க அதை கண்டிச்சிருக்க வேணாமா? ஒரு வயது முதிர்ந்தவரை, முதல்வராக இருந்தவரை, அரசியல் அனுபவம் பெற்றவரை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு சொல்லணுமா? பிரச்சாரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை குறிப்பாக கொரோனா காலத்தில் அவர் இருந்தால் கொரோனாலே போயிருப்பார். சரி, வார்த்தையை சொல்லுங்கள். அப்போ டெட்பாடிக்கு என்ன பொருள்? இல்ல, இந்த வார்த்தை விமர்சனமா இப்ப ஆயிட்டு இருந்தது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, கனிமொழி அவர்கள் வந்து சொல்றாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து ஒரு முதல்வரை நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா, எங்க குடும்பத்தோட வரலாறு தெரியாம பேசுறீங்க, எங்களை எதிர்த்தவங்க எல்லாருக்கும் மலர் வளையம் வச்சவங்க தானே. அப்ப இது எவ்வளவு தூரம் வந்து இதா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க டெட் பாடின்னு சொல்லும் பொழுது என்ன மீனிங் இருந்ததோ, பொருள் இருந்ததோ, அதே பொருள் தான். இப்ப நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து மக்களை 2 ஆண்டுகள் போராடி காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் எங்கே போயிட்டீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன போயிருப்பீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, உங்களையும் சேர்த்து காப்பாற்றுறது நாங்கள் தான். அவருடைய பொருள் என்ன, உங்களையும் சேர்த்து காப்பாற்றுறது நாங்கள், எங்களுடைய அரசு தான். அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்திருந்தா என்ன செய்யிருப்பீங்க, என் மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நீங்களும் போயிருப்பீங்க, இப்படியெல்லாம் மக்களாக இருந்து நீங்கள் காப்பாற்றிருக்க மாட்டீங்க என்கிற பொருளை சொல்கிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டெட்பாடி என்று அவரை பேசுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் வந்து அது சாதாரண வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கி அவர் சொல்லுகின்ற பொழுது அப்போ அடி என்பது உங்களுக்கு வந்து பெருசாக தெரியலை, திருப்பி அடித்த அடி தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதனால் இது வந்து வினைக்கு எதிர்வினையை ஒழிய இதில் வந்து எடப்பாடி அவர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.